நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? என்ன மறைக்கிறேன்? அதான் கேக்குறேன், ஏதாவது மறைக்கிறியா? அப்படி எதுவும் இல்லையே. யாமினி மேட்டர் எல்லாம் கூட உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இல்ல, நீ என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிற. சத்தியமா இல்ல மீனாட்சி. சோமு உனக்கு ஏதாவது அனுப்பியிருந்தானா? சொல்லு. நான் அவனுக்கு எழுதினதா சில லவ் லெட்டரை உனக்கு அனுப்பி விட்டானா? அது அது ஆமாவா இல்லையா? அதை ஏன் நீ என்கிட்ட சொல்லல? என்ன சந்தேகப்படுறல்ல? சேச்சா, லூசு மாதிரி பேசாத. லூசுதான். இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நம்பிட்டு இருக்கேன் பாரு. நான் லூசுதான். நான் போய் உன்னை சந்தேகப்படுவேன் மீனாட்சி? சந்தேகப்படுவ? ஆமா, நீ என்ன சந்தேகப்படுற. அப்படிலாம் இல்ல மீனாட்சி. சந்தேகப்படாமலா சோமுவை பார்த்து இதை பத்தி விசாரிச்ச? உனக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. பூனை கண்ண மூடனா உலகமே இருண்டு போச்சுன்னு அர்த்தமா? யார் சொன்னாங்கன்னு சொல்லு. யாருக்கும் தெரியாம திருநெல்வேலி வரைக்கும் வந்திருக்க. என்கிட்ட கூட வந்த விஷயத்த சொல்லாம ஸ்கூலுக்கு போய் சோமுவை பத்தி விசாரிச்சிருக்க. சோமுவை பார்த்து என்ன பத்தி விசாரிச்சிருக்க. இதுக்கு பேர் சந்தேகப்படுறது இல்லாம வேற என்னவா? சோமு சொன்னானா அப்படி? அவன் அப்படி சொல்லல, ஆனா வேற ஒண்ணு சொன்னான். என்ன சொன்னான்? அவன் உண்மையிலே நல்லவனா இருந்தா அந்த லெட்டரை பார்த்ததும் உனக்கு போன் பண்ணி இப்படி சில லெட்டர்லாம் வந்திருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அதை பெரிய விஷயமாக்காம குப்பையில தூக்கி போட்டுருவான். அப்படி பண்ணாம இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இது உண்மையா இல்லையான்னு விசாரிக்க ஆரம்பிச்சான்னா அவன் சரியில்லை, உன்னை சந்தேகப்படுறான்னு அர்த்தம். என்ன தூக்கி போட்டதாவே இருக்கட்டும், ஆனா அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் இதை பண்ணேன். இந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆ ஃபெயிலான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு தோணுதா? இந்த சென்டிமெண்டா பேசுறதெல்லாம் வேணாம், விஷயத்துக்கு வா. நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு நீ நினைக்கிறியா? முன்னாடினா இல்லைன்னு தைரியமா சொல்லுவேன். ஆனா இப்ப என்னால அப்படி சொல்ல முடியல. நம்பிக்கை தான் எல்லா உறவுகளுக்கும் அடிப்படை. அது போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். நடந்ததெல்லாம் உண்மைதானே? இல்லைன்னு ஏதாவது மறுக்க போறியா? இங்க பாரு மீனாட்சி, யாருக்கும் தெரியாம நான் திருநெல்வேலிக்கு வந்தது உண்மை. ஸ்கூல்ல சோமுவை பத்தி விசாரிச்சதும் உண்மை. சோமுவை நேர்ல போய் பார்த்ததும் உண்மை. எல்லாத்தையும் உன்கிட்ட மறைச்சது உண்மைதான். இவ்வளவு தெரிஞ்ச நீ நான் சோமு கிட்ட என்ன பேசினேன்னு தெரிஞ்சிட்டு இருந்தீனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் சோமு கிட்ட என்ன பேசினேன்னு தெரியுமா உனக்கு? வணக்கம் சார்வால். யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் சரவண, மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஓ, நீங்களா? சொல்லுங்க. இல்ல, எனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. அதுக்கு போன்லயே நன்றி சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு தான் நேர்லயே பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எவ்வளவோ பேரு எனக்கு என்னன்னு இருந்துருவாங்க, ஆனா நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்காக உண்மையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. இதுல என்னங்க இருக்கு? நான் தான் அவன் யாருன்னு தெரியாம ஏமாந்துட்டேன். இன்னொரு ஆம்பளை இது தெரியாம ஏமாந்துட கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் அனுப்பி வச்சேன். உண்மைதான். நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துல மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணலனா நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிருப்பேங்க. அப்போ வேணானே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் அப்படிதான். எதுக்கும் உங்களை ஒரு வாட்டி பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணலான்னு. பாத்தீங்களா லெட்டர்ல எப்படி உருகி எழுதியிருக்கான்னு? நாங்க ரெண்டு பேரும் எப்படி எப்படிலாம் லவ் பண்ணோம் தெரியுமா? கடைசியில பெட்டரா ஒரு ஆள் கிடைச்சோன்னு என்னையே கழட்டி விட்டாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன அடிக்கிறியா? எங்க ஊருக்குள்ள வந்துட்டு என்ன அடிக்கிறியா? ஒன்னு என்ன பண்ற பாரு. என்னடா என்ன பண்ணுவ?
ஒத்தையில வந்திருக்கேன்னு பாத்தியா? மாயத்தேவர் ஆளுங்க சுமுல அந்த தெருமுனையில் தான் நின்னுட்டு இருக்காங்க. கூப்பிடவா? ஒரு குரல் விட்டுன்னு வச்சுக்க, வந்து உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. ஜாக்கிரதை. வேணாம். உனக்கு என்ன வேணும் போ. ஒழுங்கா உண்மையை சொல்லு. அந்த லெட்டர் எழுதுனது யாரு? அது மீனாட்சி தான். மரியாதையா சொல்டா, யாரா எழுதுந்து? அதான் சொல்றல, மீனாட்சி தான். யாரா எழுதுனா? சொல்டா. அது கேக்குறல, சொல்டா யார் எழுதுனா? பொய் சொன்ன அது 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 நான் தான் எழுதுனேன். அவ பண்ணது மட்டும் சரியா? அவளுக்கு பிடிக்கலன்னு உடனே உன்னை நேரா கூப்பிட்டு ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்னு தெளிவா சொன்னால. அதுக்கப்புறம் அவ பின்னாடியே தூங்கினா. அப்போ உன்னை கூப்பிட்டு எல்லாம் சரியா வராது. மரியாதை தான்டா சொன்ன உன்கிட்ட. ஏய், அவளுக்கு நிஜமாலுமே உன்னை பிடிக்கலடா. ஆனா அவளை நான் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ண தெரியுமா? திடீர்னு என்ன வேணாம்னு சொல்லிட்டு உன்னை ஓகே சொல்லிட்டா. அதான். பேசாதடா. நீ எல்லாம் அவளை சின்சியரா லவ் பண்ண வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு? நீ உண்மையாலுமே அவளை லவ் பண்ணியிருந்தீனா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கணும்டா. நமக்கு வலிச்சாலும் நம்மள லவ் பண்ணவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும்டா. அதுதான்டா உண்மையான காதல். வேணான்னு சொன்னதும் அவ வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு நினைக்கிறிய, இதுக்கு பேர் லவ்வா? இப்படி பொட்டத்தனமா அவ பேர்ல அவ எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு இப்படி 420 வேலை பண்ணிட்டு அவளை சின்சியரா லவ் பண்ணேன்னு சொல்றியா? டேய், நீ அனுப்புன அந்த டுபாகூர் லெட்டரை பார்த்துட்டு நான் என் மீனாட்சியை சந்தேகப்படுவேன்னு நினைச்சியாடா? ஒருவேளை அந்த லெட்டர் அவளே எழுதியிருந்தாலும் சரி, இல்ல நீங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவளுக்கு இப்ப உன்னை பிடிக்கல, என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவ குடும்பத்துக்கு அசிங்கம், அவளுக்கு கெட்ட பேர்னு தெரிஞ்சும் கூட அத்தனை பேரு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பின்னாடி பைக்ல வந்தேன்னு உண்மையை சொன்னவட. அவ நேர்மனா அது மீனாட்சிடா. பெர்ஃபெக்ட்னா அது என் மீனாட்சிடா. என் உசுரே போனாலும் அவளை நான் சந்தேகப்பட மாட்டேன்டா. அப்புறம் ஏன்டா இவ்வளவு தூரம் வந்தேன்னு பாக்குறியா? நீ எழுதின லெட்டர்லாம் அப்படியே கிழிச்சு போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பேன். ஆனா மறுபடியும் நீ இவ்வளவு கேவலமா என் மீனாட்சியை பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் தேடி வந்து உன்னை எச்சரிச்சுட்டு போறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன் மூஞ்சி முகரைக்கு மீனாட்சி கேக்குதா? இன்னொரு தடவை மீனாட்சிக்கு எதிராக ஒரு துரும்பு தூக்கி போட்டேன்னு கேள்விப்பட்டேன், உடம்புல உசுறு இருக்காது. சந்தேகம் உண்மைதான். ஆனா நான் உன்னை சந்தேகப்படல, நீதான் என்ன சந்தேகப்பட்ட.